தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஸலவாத்தை 111 தடவைகள் ஓதுவோம். இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல செய்திகளை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சீராக்கி வைக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளிற்கு ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது இரண்டு ஹுதுபாக்களுக்கு நடுவே அந்த இமாம் அமரக்கூடிய நேரம் அந்த நேரம் என்பதாக. அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம். இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எது எவ்வாறாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். நம்முடைய எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் அதிகமாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். ஏனென்றால் ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது, நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வேற எந்த நபிமாருக்கும் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் 10 தடவைகள் நம் மீது அருள் செய்கின்றான். நாம் 100 தடவைகள் ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 1000 தடவைகள் நம் மீது அருள் செய்கின்றான். அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு விதமான ஸலவாத்துக்களும் அது ஒவ்வொரு விதமான சிறப்புகளுக்குரிய ஸலவாத்துக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஸலவாத்துக்களினுடைய சிறப்புகளை அறிந்து நாம் அல்லாஹ்விடம் இந்த ஸலவாத்துக்களை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம்
செய்யக்கூடிய பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் இருக்கின்றதா? அதே போன்று நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கை சோகம் நிறைந்ததாக இருக்கின்றதா? இஸ்திக்ஃபாரை அதிகமாக ஓதி பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அதாவது ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் செய்யக்கூடிய பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் அந்த பிரச்சினைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இமாமிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அவர் அவருக்குடைய பிரச்சனைகளை கூறுகின்றார். அப்பொழுது அந்த இமாம் அவருக்கு இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கூறுகிறார். சிறிது காலம் கழித்து வேறொரு மனிதன் வேறு விதமான பிரச்சனைகளுடன் வருகிறார். அவருக்கும் அந்த இமாம் இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கூறுகிறார். இன்னும் சிறிது காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் அவருடைய பிரச்சனைகளை கொண்டு அந்த இமாமிடத்திலே கூறுகின்றார். அதற்கும் அந்த இமாம் இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கூறுகிறார். இதனை கவனித்த அந்த இமாமினுடைய மாணவர் இமாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். 3 மனிதர்களும் 3 வேறு விதமான பிரச்சனைகளுடன் வந்தார்கள். ஆனால் மூவருக்கும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கூறினீர்கள் என்று கேட்டதற்கு அந்த இமாம் கூறுகின்றார், இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கின்றது என்று அந்த இமாம் அந்த மாணவருக்கு கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றான். இந்த ஸலவாத் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு ஸலவாத். நாம் 111 தடவை இந்த ஸலவாத்தை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல செய்திகளை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். என்ன ஸலவாத் என்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா வ மௌலானா முஹம்மதின் மஅதினில் ஜூதி வல் கரமி வ ஆலிஹி வ பாரிக் வசல்லிம். மீண்டும் ஒரு முறை இந்த ஸலவாத்தை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா வ மௌலானா முஹம்மதின் மஅதினில் ஜூதி வல் கரமி வ ஆலிஹி வ பாரிக் வசல்லிம் என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை ஓதி நாமும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.